சென்னையில் பணிபுரியும் வெளிமாவட்ட காவலர்கள் தபால் வாக்களிப்பதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, நாடாளுமன்ற தேர்தலில் காவல்துறையினருக்கான இந்த தபால் வாக்கு மற்றும் வாக்கு செலுத்துவதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய, குறிப்பாக அந்த வாக்குகளை பெறக்கூடிய அலுவலர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த வாக்குப்பதிவு தபால் முறையில் அளிக்கக்கூடியவர்களுக்கு, அதே போல காவல்துறையினருக்கு நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறையினருக்கான இந்த வாக்குப்பதிவில் 3 வாக்குப்பதிவு மையங்கள் சென்னையில் நேற்று தொடங்கியது. இன்று 2வது நாளாக நடைபெறுகிறது. நாளையும் நடைபெறுகிறது. இன்று காலை சென்னை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 8வது மண்டலம் அலுவலகத்தில் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த அந்த காவலர்களுக்கு எதுவும் தெரிவிக்காமல் பெரும் குழப்பத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். காவலர்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று நேரடியாக வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும். அதனை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்களுக்கு தேர்தல் பணிகள் அனுப்பப்படுவார்கள். அதற்காக இந்த முன்னேற்பாடுகள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுவது என்பது வழக்கமான ஒரு பணி. ஆனால் இந்த பணியில் தற்போது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் பல்வேறு குளறுபடிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வாக்களிக்க வந்த சினாநாயகர் பகுதியில் காவல்துறையினர் அந்த அதிகாரிகளோடு பல மணி நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரக்கோணம் பகுதியில் தங்களுக்கு வாக்கு இருப்பதாக கூறி அலைகழிப்பதாகவும், ஆனால் சென்னை நகர் பகுதியில் தான் தங்களுக்கான வாக்குரிமை இருப்பதாகவும் காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த காவலருக்கான வாக்குப்பதிவில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாகவும், முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நடத்தக்கூடிய அந்த தேர்தல் பார்வையாளர்கள், அதே போன்று கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இதில் உடனடியாக தலையிட்டு எந்தெந்த பகுதிகளில் வாக்காளர்களுக்கு யார் யாருக்கு செலுத்துகிறார்கள் என்கிற ஒரு ஆலோசனை மையத்தில், குறிப்பாக அந்த முகப்பு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முகப்பு பகுதியில் ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்கள் முறையாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். அதே போன்று வரக்கூடியவர்கள் எந்தெந்த விவரங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற விவரத்தினையும் அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது பணிக்காலங்களில் இதுபோன்று அலையளிக்கப்படுவதால் பணிக்கு செல்வதில் சிரமம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் தங்களுடைய வாக்குகளை முறையாக செலுத்த முடியாமல் போவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை நகரில் இப்படிப்பட்ட குளறுபடிக்கு ஆளாகி இருப்பதாக காவல்துறை சார்பில் வேதனை தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.